ரூபாய் நாணயம் குறித்த சந்தேகங்களும் குழப்பங்களும் இந்தியாவில் தற்போது அதிகரித்துவிட்டன. பொதுமக்களில் அநேகர், குறிப்பாக கடைக்காரர்கள் மற்றும் வணிக ரீதியாக பல்வேறு பகுதிகளில் நாணயத்தை ஏற்க மறுக்கின்றனர். ரூபாய் அறிமுகமானதிலிருந்தே பல்வேறு வடிவமைப்புகளில் இருந்து வருகிறது. உண்மையில் தற்போது புழக்கத்தில் உள்ள ரூபாய் நாணயத்தில் 14 வெவ்வேறு வடிவமைப்புகள் உள்ளன. இவற்றில் 10 வரி வடிவமைப்பு கொண்ட நாணயங்கள் உண்மையானவை என்றும், அதே சமயம் 15 வரி வடிவமைப்பு கொண்டவை போலியானவை என்றும் சொல்லப்படும் தகவல் சமீப நாட்களில் வலுப்பெற்று குறிப்பிட்ட ரூபாய் நாணயங்களை மக்கள் ஏற்க தயங்குகின்றனர். சிலர் ஸ்கிரீனில் கொடுக்கப்பட்டுள்ள இந்த குறியீட்டை கொண்ட நாணயங்கள் மட்டுமே உண்மையானவை என்று நம்புகிறார்கள். மற்றவர்கள் நாணயத்தின் வடிவமைப்பு உண்மையானதாக இருக்க 10 வரிகளை கொண்டிருக்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றனர். ரிசர்வ் வங்கியின் விளக்கத்தின்படி வெவ்வேறு வடிவங்கள் மற்றும் அளவுகளில் உள்ள எல்லா ரூபாய் நாணயங்களும் இந்திய அரசின் அதிகாரத்தின் கீழ் அச்சிடப்பட்டு ரிசர்வ் வங்கியால் வெளியிடப்படுகின்றன. அனைத்து நாணயங்களும் 14 வகைகளில் எந்த வடிவமைப்பை கொண்டிருந்தாலும் ஒரே மதிப்பை கொண்டுள்ளன. மேலும் ஒவ்வொரு வடிவமைப்பிலும் அனைத்து ரூபாய் நாணயங்களும் சட்டப்பூர்வமானவை என்று ரிசர்வ் வங்கி தெளிவுபடுத்தியிருக்கிறது. இதனால் நாணயத்தை ஏற்க மறுப்பது பொருத்தமற்றது மட்டுமல்ல, சட்டவிரோதமானது என்பதும் உறுதி செய்யப்படுகிறது. இந்த நாணயங்களை பரிவர்த்தனைகளுக்கு ஏற்க மறுக்கும் தனிநபர்கள் அல்லது வர்த்தக நிறுவனங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என மத்திய வங்கி எச்சரித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் 100 ரூபாய் நோட்டு செல்லுமா என்பது குறித்து RBI விளக்கம் எதுவும் அளிக்கவில்லை. ரூபாய் நாணயங்கள் குறித்த சந்தேகங்களுக்கு 144440 என்ற கட்டணமில்லா உதவி எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என்றும் ரிசர்வ் வங்கி பொதுமக்களை அறிவுறுத்தியிருக்கிறது.